வந்து நீளமான பூ தான் எக்ஸ்போர்ட்டிங் செய்கிறதுக்கு நல்லதா இருக்கு. கேட்டாலும் வெங்காயம் கோயில கண்ணு செய்தாக்கள் தான் வசதியா வீடு கட்டினேன். அந்த காலத்துல ஆரம்பத்துல லொரி வேணுனாக்களும் வெங்காயம் வித்து தான் லொரி வேண்டி விடினவங்க. இப்ப கார் வேண்டி ஓரளவுக்கும் இருக்கு. ஆனா அப்படி பெருசா செய்ய வேணும். இப்ப அதுக்கு முந்தின காலத்துல அந்த வெளிநாடுகள் இல்லாத காலத்துல எல்லாம் இங்க வெங்காயம் செய்தானே எல்லாரும் வீடு கட்டின வசதியை கண்டின 100% வீடுகளை கேட்டாலும் வெங்காய செய்ய தோட்டம் செய்து கட்டின வீடுகள் தானே இருக்கு. இப்ப எல்லாம் போன்லயே மெசேஜை போடுவாங்க, அங்க வித்த வட்டியில போடுவாங்க, டக்குனு அக்கௌண்ட் காசு போடுவாங்க, உடனே காலமை வித்தா மத்தியானம் காசு இருக்கு. இந்த தகுதிக்கு வந்து திரும்ப அப்படி இந்த இருக்கிற இந்த இது இருக்குல்ல, இந்த முனைக்க கேவர் இந்த முனைறு இது அப்படியே விரிஞ்சு பெரிய மொட்டா வந்து இதுக்குள்ள கருப்பு விதை வரும், 3 விதை வரும் ஒரு பூ விதை. அதை கசக்கி நாங்கள் கீரை கொட்டி எடுத்த மாதிரி தூத்தி எடுத்து வெந்து விதைக்கிறது. தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து நவுக்குரி பிரதேசத்தில் நிற்கிறோம். நவுக்குரியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெங்காயப்பூ வந்து அறுவடை செய்து இன்றைக்கு கொழும்புக்கு ஏற்றுமதி செய்ய போயிடும். இந்த வெங்காயப்பூ அறுவடை செய்கிற காலனியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன். வேறு உங்கள் காலனிக்குள் செல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் அங்கே அப்படிலாம் முறைச்சி கொண்டிருக்கணும். அங்காலயம் 2 அம்மாக்கள் முறைக்கணும் வெங்காய பூக்கள். வெங்காய்ச்சியை பற்றி எடுப்போம்னு சொன்னால், வெங்காய்ச்சியை வந்து ஒரு மாதத்துக்கு முறை தர பண்படுத்துவோம். பண்படுத்தினா இருப்பு போட்டு உழுது அதை கொஞ்சம் அந்த மண்ணோட சேர விட வேணும். விட்டா பிறகு திரும்ப உழ வேணும். உழுது பாத்தி அமைக்க வேணும். பாத்தி அமைச்சிட்டு தான் வெங்காயம் நட வேணும். வெங்காயம் நட்டு ஒரு 10 நாளை பிறகு அதுக்கு உரம் போடுவோம். உரம் போட்டு பேருந்து 15ஆம் நாற்று இந்த கப்டியோட்டப்போ அல்லது இது கார்பன் ரைஸ் கலந்த உரம் அமோனியம் போடுவோம். இந்த பங்கஸ் வராமல் பிறகு பேருந்து திரும்ப இறைச்சி கொண்டிருக்கணும். 45ஆவது நாற்று பூ வரும். பேருந்து 60ஆம் நாற்று அறுவடை செய்வோம். வெங்காயம் இனம் வந்து வடமராட்சி வெங்காயம் இருக்குது, வடலி வெள்ளார, கல்லம் வெள்ளாரண்டு. இது வந்து எங்கிட்ட வித வெங்காயம் வந்து நாங்கள் வடமராட்சியிலேருந்து விதியை வேண்டி அப்புறம் இந்த இந்தியாவிலேருந்து விதியை வேண்டி இங்கே நாற்று போட்டு பேருந்து நட்டு பேருந்து அதில் இருந்து நட்டு தான் இப்போ பூ எடுக்கிறது. இதில் வந்து 3 இனம் இருக்குது. ஒன்று சாராயினம் இருக்குது, ஒன்று மஞ்சி இனம் இருக்குது, மற்ற 3P இருக்குது. நாங்கள் கூடுதலாக அந்த சாராயினத்தை தான் பாவிக்கிறேன்னு சொன்னால், சாராயினம் மழைக்காதளவுக்கு தாங்கும். மற்றது அந்த மெலிகிற தன்மை குறைவு. வெங்காயத்தை கிண்டி வச்சாலும் மெலியாது, அதே அளவு வெயிட்டில் இருக்குது. இப்போ சாராவும் மஞ்சளையும் தான் பயன்படுத்துறது. மற்றபடி இந்த வடமராட்சி வெங்காயம் சொன்னால் குமிழ் வெங்காயத்தை திருப்பி நட அதுல இருக்கிற பங்கஸுக்கு மழை தாக்கத்தை எதிர்கொள்வதில்லை. அது டக்கண்டு பழுதடையுது, மூட்டல்கள் வந்து பழுதா போகுது. இப்போ வடமராட்சி வெங்காயம் அது அங்கே உப்பு மண் காற்றுக்கு சரி வருது, எங்களுக்கு பிரச்சனை வருது. அதனால இந்த வித வெங்காயம் தான் போடுறது. இல்லைன்னா நாற்று அராலியில் போய் இருக்கிற நாற்று வேண்டியது இங்கே நட்டு இப்போ நடுறது. இதனையும் 2வது தடவை பங்குனி சித்திரைக்கு நடுவோம். சித்திரைக்கு நட்டதோட வெட்டர் ரிலேஷன் முடிஞ்சிடும். பேருந்து நாற்று போட்டு பேருந்து நட்டு பேருந்து எடுத்து இல்ல நான் இப்ப இந்த புடுங்குற வெங்காயம் 3 தரம் நடுவோம். பேருந்து நாத்து போடுவோம். வெங்காய விதை மேடை போட்டு பேருந்து புறக்கன் நாத்து நடுற மாதிரி இது நடுறது. இல்ல நாத்தா தான் விளைச்சல் வந்து இந்த எங்களுக்கு இது நாத்து நடுறது மேரியில கொஞ்சம் விளைச்சல் குறையும், பூ வரும். பேருந்து பங்குனி சித்திரையில நிறைய விளைச்சல் வரும். ஒரு 1000 கண்டுக்கு 1500 1700 கிலோ வெங்காயம் பிடுங்கலாம். 4 பிறப்புக்கு 1700 கிலோ வெங்காயம் பிடுங்கலாம். அது இது வந்து ஒரு 2013ஆம் ஆண்டு வெங்காயங்கள் முழுமையா பங்கஸ் நோயால் அழிஞ்சிய பிறகுதான் இந்தியாவிலிருந்து வெங்காய கொட்டை அறிமுகமானது. அதே பிறகு இதுதான் வருது. என்ன சொன்னா அதுல அந்த முள் வெங்காயம் தொடர்ச்சியா தோட்டத்தில் இருக்கிறனாடி பங்கஸ் அதுல தங்கி நிற்கிது. அதனாடி அதை மாற்றி விதையில
இருந்து எடுக்க அந்த பங்கசத்தில் கொஞ்ச காலத்தோடய அது அற்று போகும். அதாவது விலையும் கூட இல்லை. வடமராட்சியில இருந்து வெங்காயம் வேணுன்னா 20,000 ரூபா ஒரு அந்த வெங்காயம் வேணுன்னா 200 ஒரு பரப்புக்கு தான் நடலாம். இது 10,000 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் கொட்ட வேண்டுன்னா 4 பரப்புக்கு நடலாம். விதா போட்டா 2 பிரச்சனை இருக்கு. அடுத்தது அந்த வெங்காயத்துல பூ வராது. இந்த வெங்காயத்துல பூ வருது. இந்த பூவின் பூ 400 ரூபாயில இருந்து 200 ரூபா மட்டும் வருது, 100 ரூபாய்க்கும் வரும். 400 ரூபா விற்கிற காலத்துல விற்கிறது அந்த வெங்காயத்தின் முதலீடு அவ்வளோத்தையும் கவ பண்ணிட்டு பிறகு பிடுங்குறது சும்மா நோமலா போகும் கூலியல் செலவுகளோட. அதுக்காண்டி பூவின் விலைக்காண்டி தான் இப்போ எல்லாரும் இந்த பூ வெங்காயத்தை இங்கே விரும்புகிறோம். கொண்டு எங்கண்ட பாரம்பரிய வெங்காயம் முந்தி பழைய காலத்தில் நட்ட வெங்காயம் ஊர் வெங்காயம் இருக்குது. அது எங்கண்ட பங்குனி பூ நடுகைக்கு வராது. இதுதான் பங்குனி பூவன் சித்திரை வெங்காயம் நடுறதுக்கு இந்த வெங்காயம். அது திரும்ப மேரிக்கு மட்டும்தான், மார்கழி பூவத்துக்கு மட்டும்தான் அந்த நாங்கள் பழைய கால ஊர் வெங்காயம் நடுறது. பிறகு நடுறா வேதாள வெங்காயம் தான் மற்ற கோடை காலத்துக்கு நடுறது. கோடை காலத்துக்கு தான் இந்த வெங்காயத்தை நட்டு திரும்ப கோடைக்கு நடுறது. கோடையிலும் இது பூக்கூடிய பவர் இருக்கு இதுல. மற்ற வெங்காயத்துல கூடைக்கு பூ வராது. மற்றது சின்ன வெங்காயம் பூவார இல்லை தானே. இப்போ பூ வெளிநாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுறாங்க தானே, எல்லா நாட்டுக்கும் பூ ஏற்றுறது தானே. அப்போ பூ ஒரு கிராக்கி இருக்கு இல்லை. அதனால தான் எல்லாரும் இந்த வெங்காயத்தை விரும்புறாங்க. பூ வெங்காயத்தை விதையில இருந்து இருக்கு. இப்போ வடமராட்சி வெங்காயத்துல பூ வராது. கூட காலத்துக்கு அது பூ வராது. மேரிகால பயிற்சிக்கு தான் அது பூ வரும் குளிர்ந்த காலத்துல. இது 3 நேரத்துக்கும் பூ வரும். அதனால இந்த வெங்காயத்தை இம்போர்ட் பண்றாங்க. என்ன சொன்னா வெளிநாடுகள் இப்போ இங்கே எல்லாம் இவங்க இம்போர்ட்டிங் செய்கிறவங்க எல்லாம் பூ எடுக்கிறாங்க. கழிவு இல்லாமல் நல்ல பூவை தவிர்த்து எடுக்கிறாங்க 400 ரூபா விலைக்கு. வேற காகில்ஸ் எடுக்குது, கீல்ஸ் எடுக்குது. அப்படி எக்ஸ்போர்ட் செய்கிறார்கள் எல்லாரும் எடுக்கிறாங்களே பூவை. அதனாடி இந்த வெங்காயத்தை எல்லாரும் நடக்கூடியதாக இருக்குது. அதை மழையின் தாக்கத்தையும் தாங்கக்கூடிய சக்தி இருக்குது. ஈரலிப்பு பூ இந்த ஒரு வெங்காயத்துல இப்போ நாங்கள் இந்த வெங்காயத்தை பிடிங்கினோம்னா இந்த வெங்காயத்தில் எத்தனை இது இருக்கோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பூ வரும். இங்கே 2 இதழ் இருந்தால் 2 பூ, 3 இதழ் இருந்தால் 3 பூ, 4 இருந்தா 4, அப்படியே ஒவ்வொன்றும் இருக்கும். இங்கே இதுக்கு ஒரு பூ வந்திருக்கு. இங்கே அடுத்தது இதுக்கு ஒரு பூ வந்திருக்கு, 2 பூ. இங்கே இனி இதுக்கும் வரும். 3ஆவதுக்கு புறம்ப ஒரு இதுக்கு ஒரு பூ வரும், இதுக்கு ஒரு பூ வரும். இங்கே இதுக்கு ஒரு பூ இங்கே வந்திருக்கு. எத்தனை பிரிவா பிரிஞ்சிருக்குதோ அத்தனைக்கும் ஒரு பூ வரும். 1000 கண்டு சொன்னால் நாங்கள் அதில் 1000 கண்டுக்கு 60,000 விதை நடுவோம். 60,000 விதைண்டா ஒரு விதையில சராசரி 4 பிரிவு வந்தாலும் அவ்வளோ பூ வரும். அவ்வளோ எண்ணிக்கை பூ வரும். அதில் 25 பூ ஒரு 30 கிராம் வரும். 30 கிராம்ண்டா எப்படியும் அரை கிலோவுக்கு ஒரு 150 பூ வரும். 1 கிலோண்டா 300 பூ கிட்ட வரும். அது வளர்ச்சியான பூ. சின்ன பூவண்டா கூட வரும். பூவில் என்னெல்லாம் சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து பண்படுத்துகிற காசு, அடுத்தது கொடுக்குற அந்த கூலி செலவுகள் எல்லாம் அதுக்கு சேர்ந்து. இப்போ கூலி செலவு தோட்டங்கட்ட 10,000, நடுகிறதுக்கு 7,000, 17,000, உழுவுறதுக்கு 2 தரம் உள்ள 10,000. அப்போ 4 பிறப்புக்கு 10, 17, 27,000 ரூபா வந்துடும். மற்றது ரைக்கிற தூரம் எல்லாமே குறைஞ்சது 60,000 ரூபா கிட்ட வந்துடும். அந்த 60,000 ரூபா செலவினம் இந்த பூவில் வந்துடும். 300 ரூபா விற்றா அது டிபிளாக வரும். மற்றபடி അതിൻ്റെ செலவினம் இதில் முடிஞ்சுது. இப்போ வெங்காயம் எங்களுக்கு இலவசமான லாபம் தானே இந்த செய்கிறது. அடுத்தது இந்த மலையாள அதில் தாக்கங்கள் இல்லாமல் இருக்கும். அதான் இந்த பூ வெங்காயம் செய்கிறது. இப்போ வடமராட்சி வெங்காயம் செய்தோம்னா விற்கிறது மட்டும்தான் லாபம், செலவு லாபம் முற்கூட்டி வராது. பரம்பரை வெங்காயம் செய்ய வெங்காயத்துல மட்டும்தான் லாபம் வரும். பூ வெங்காயத்தின் லாபம் வர்றது இப்போ அந்த பழைய இனங்கள் சின்ன பூ, கட்டியான பூ. அப்போ அந்த கட்டியான பூ எக்ஸ்போர்ட்டிங் ஒன்றும் செய்யலாது. இதுகள் நீளமான பூ. நீளமான பூ தான் எக்ஸ்போர்ட்டிங் செய்யறதுக்கு நல்லதா இருக்கு. 3 2 5 பேர் நிற்கணும். 5 பேர் நிற்கணும். பூ இன்றைக்கு நிலவரத்துல குறைவா 200 ரூபா தான் போகும். 200 ரூபாண்டா ஒரு பூ பிடுங்கி பார்சல் பண்றதுக்கு 60 ரூபா செலவாகும் 1 கிலோ. மிச்சம் தான் எங்களுக்கு. குழம்பு போய் வித்து எல்லாம் பாருண்டா 100 ரூபா செலவா போகும். 100 ரூபா தான் எங்களுக்கு வரும். அதுக்காண்டி தான் இப்படி அந்த இந்த பேக்குகளில் போட்டு அனுப்புறது. மற்றபடி இல்லைன்னு சொன்னா கூடையில அனுப்புறது. கூடையில இதாண்டு கூடையில இது முறிக்கிறதுக்கு ஒரு கூலி வேணும். அப்புறம் அதை கட்டாக்குற ரவான் போடுறதுக்கு ஒரு கூலி வேணும். இப்போ பார்சல் பண்ணி அனுப்ப அது அரைவாசி கூலியோட போயிடும். அரைவாசி தானே வேறு. 200 ரூபா விற்றா 100 ரூபா கூலியோட போகணும். 100 ரூபா எங்களுக்கு வேறு. முதல்ல இந்த 100 ரூபா விற்கிறதால கவர் பண்ணாது. சில நேரம் 300 ரூபாய்க்கு விற்ற டைம். இப்போ எல்லா நேரம் ஒரே மாதிரி இல்லை தானே. ஸ்டார்ட்ல 300 ரூபா விற்கும், இப்போ கடைசியில் 100 ரூபா விற்கும். இப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி பார்க்க அந்த கவரேஜ். இந்த அதாவது மார்கழி பூவம் ஒரு பூவம் இருக்கு, மற்றது சித்திரை பூவம் ஒன்று இருக்கு, ஆடி பூவம் இருக்கு. 3 பூவத்தில் வெங்காயம் வைக்கும்.
வயல் வந்து மாறி அங்கே நட்டா கோடை மாதம் கொண்டு வந்து இங்கே நடலாம். இது ஒரு குறுகிய காலம் தானே, 60 நாளைக்குள்ளே அறுவடை முடிஞ்சிடும். அது ஒரு குறுகிய காலத்துக்குள்ள செய்து குறுகிய காலத்துல லாபம் அடையக்கூடியதா இருக்கு. அடுத்தது பெரிய மினக்கேடுல தானே. இப்போ மற்ற சித்த பயிர் வச்சா தடி உண்டி, இப்போ பைத்தங்குடி நட்டோம்னு சொன்னா அதுக்கு தடி நடவணும், பிறகு அதை கொடியில சுத்தணும், பிறகு அதை உபநாளும் ஆயணும். இது அப்படி இல்லை தானே. நட்டமண்டா 2 மாசம் மட்டும் மேலதிகமான வேலை. அடுத்தது லாபம் வந்து லட்சக்கணக்கில் தானே வாரது இல்லை, 50-100 ரூபாய்ச்சி இருக்கிறது தானே. இப்போ நாங்கள் வெட்டின மண்டா ஒரு இதாக வெட்டின மண்டா 1000 கண்டு வெட்டி போட்ட மண்டா 4 லட்சம் 3 லட்சம் ஒரே அடியாக வர காசுகள் தானே. மற்ற பயிர்கள் சில்லறையாக கொண்டு தானே சேர்க்க தானே. இது ஒரு பெரிய பணக்கார வியாபாரம் மாதிரி. ஒரு ஆட்கள் முன்னேற்றத்துக்கு ஏற்ற செய்ய மாதிரி. இப்போ 10,000 கண்டு வெங்காயம் செய்தால் 20 லட்சம் 30 லட்சம் ஒரே தர வேலை. சிலவழிக்கையும் 15 லட்சம் சிலவழிக்கணும், எடுக்கையும் 30-35 லட்சத்தை எடுக்க. இப்போ வெங்காய பயிர் செய்யறதாக்கள் வந்து எல்லா இடம் வெங்காயம் சரியா வரதான் இல்லை. வடமராட்சியிலும் பலிகாமத்திலும் தானே வெங்காயம் செய்ய கூட. இப்போ வடமராட்சி ஆட்கள் கேட்டாலும் என்ன மாதிரி நீங்க வசதியா வந்தீங்க, நீங்க என்ன மாதிரி எல்லாரும் வெளிநாடு போனீங்க, என்ன மாதிரி வீட்டை கட்டுறீங்களா, வெங்காயம் செய்துதான். இங்கேயும் யாரை கேட்டாலும் வெங்காயம் கோயில கண்ணு செய்தாக்கள் தான் வசதியா வீடு கட்டினேன். அந்த காலத்துல ஆரம்பத்துல லொரி வேணுனாக்களும் வெங்காயம் வித்து தான் லொரி வேண்டி விடுனவங்க. இப்ப கார் வேண்டி ஓரளவுக்கும் இருக்கு, ஆனா அப்படி பெருசா செய்ய வேணும். இப்ப அதுக்கு முந்தின காலத்துல இந்த வெளிநாடுகள் இல்லாத காலத்துல எல்லாம் இங்க வெங்காயம் செய்தானே எல்லாரும் வீடு கட்டின வசதியை கண்டின. 100%, வீடுகளை கேட்டாலும் வெங்காய செய்யல தோட்டம் செய்து கட்டின வீடுகள் தானே இருக்கு. 10% தான் இப்ப வெளிநாட்டுல கட்டின பிளட்ஸ் வீடு தான் இப்ப வெளிநாட்டுல வந்த வீடு. மற்றதும் முழுக்க அந்த காலத்துல இருந்து எல்லாம் தோட்டம் செய்து கட்டினாக்கலாம். வெளிநாட்டுக்கு போன முழு ஆக்களும் தோட்ட காசுலானே போனேன். இப்பானே வெளிநாட்டு காசுல திருப்பி போயினேன். ஆரம்பத்துல போயிருந்த முழு பேரும் தோட்டம் செய்து தோட்ட காசுலானே வெளிநாடு போனேன். இந்த பூ பாத்தீங்கன்னா இது சின்ன நேரில் இருக்குது. இப்போ இதை பாத்தீங்கன்னா இது பெரிய பூ. என்ன இப்போ இதுகள் தான் இப்போ இது செய்யக்கூடியதாங்க. இப்படி பெரிய பூக்கள் எடுத்தால் தான் இந்த பூ இந்த நீளத்தை பாருங்க எத்தனை அடி இருக்குண்டு. 1 அடிக்கு மேலே இருக்குது. இங்கே 2 அடி இருக்குது பூ. அப்போ இப்படி இந்த 2 அடி வளர்த்தியான பூவா எடுத்தா தான் இது என்ன வளர்ச்சி வேற இல்லை. இது வந்து இது இந்த பூவின் கொஞ்சம் வளர்ந்துட்டுது. இது இப்ப அவற்றை ஆரம்ப நிலையில நிற்கிறார். இவர் அதை முக்கால்வாசி நிலையில நிற்கிறார். முழு இந்த பருவத்துல வரையக்க ஒடிச்சா சரியான வளர்ச்சியா இருக்கு. மற்றது அதான் சின்ன பருவமா இருக்கு. இல்ல பருவத்துக்கு ஏற்ற பூவை தான் பிடுங்குவோம். இந்த பருவத்துக்கு வந்த பூவை தான் பிடுங்குவோம். செம்பாட்டை அஜ்வேலியை விட இங்கே கொஞ்சம் விசேஷம் கூட இந்த மண்ணுக்கு. அஜ்வேலியும் சில இடங்கள்ல பரவாயில்ல வருது. இது கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் வீச்சு கூட. நீ இந்த பூக்கை அங்கே கூடுதல நிறைய குறைவு தானே. இல்லை நிறைய குறைவு கூடுதலாக இங்கே செம்பாடு தான் பூக்கா நிறைய. விடக்காடு எல்லாம் இந்த வெங்காயம் நிறைய இல்லை தானே. கூடுதலாக பூக்கை தான் இங்கே நிறைய செம்பாடு. இப்போ என்ன இருந்துச்சுன்னா இப்போ பிடி கட்டியாச்சு. இங்கே பார்சல் பேக்கிலே அடுக்கியாச்சு. இது பார்சல் இனி கொழம்பு லொரி தமிழில் வர லொரியில ஏற்றினா அவங்க கொண்டு அங்கே கடைக்கு நாங்கள் சொல்கிற கடையில் இறக்குவாங்க. அங்கேருந்து எங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் போடுவாங்க வித்த விலை மீதி எவ்வளோன்னு. எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வேணும். அப்படி இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாம் ஃபோன்லேயே மெசேஜை போடுவாங்க. அங்கே வித்த பட்டியலை போடுவாங்க, டக்குனு அக்கௌண்ட்டு காசை போடுவாங்க. உடனே காலமாக விற்றா மத்தியானம் காசு இருக்கு. அது அந்த ஃபோன் வசதிகள் குறைவான ஆக்கள், பேங்க் வசதிகள் குறைஞ்ச ஆக்களுக்கு அப்படி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மற்றபடி எல்லா வசதியும் உள்ள ஆக்களுக்கு காலமாக அங்கே இறங்கின வச்சு விலையாள் எங்களுடைய காய்ப்பாங்க. காய்ச்சி வச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சு உடனே வித்தாச்சு பட்டியல் ஃபோனுக்கு போடுவாங்க. ஃபோனுக்கு போட்டு வச்சு அக்கௌண்ட்டுக்கு காசு போடுவாங்க. மத்தியானம் காசு எடுக்கும். அது கொஞ்சம் பழுதாகும் தான். பெட்டி அடிச்சு போடணும். பெட்டி லொரியல் ஏற்றியல அது கணக்கு. இப்போ இந்த பெட்டி திருப்பி எடுக்கல. அது ஒரு பெட்டி 500 ரூபா, ஒரு பேக்கு 80 ரூபா. அந்த பிரச்சனை இருக்கும். அதுக்காண்டி ஒன்றும் செய்யல. அது இதுக்கொண்டா இப்போ 10 பெட்டி வேணும். 10 பெட்டிக்கும் 5000 ரூபா வேணும். 10 பெட்டி வேறு இடம் லொரியில் ஏற்றின பெட்டி ஏற்று. அது காய்கள் ஸ்கீல்ஸ் அதுகள் எடுக்கிறேன்டா வந்து எடுக்கிறேன்டா அவங்க இதில் எடுத்துக்கொண்டு போவோம். இது எல்லா தேவையும் பாய்க்கும். ரைஸ்ல இருந்து கொத்துல இருந்து முழு தேவையும் பாய்க்கும். லீக்ஸும் இது சமனான விலையெல்லாம் போறது. அதனாலதான் லீக்ஸ் விலையா பூ விலை அடுத்த பூ எல்லா தேவைக்கும். இப்போ பருத்தி சாப்பிட்ற எல்லாம் முழு தேவையும் தான்.
இந்திய பக்கங்களில் லீக்ஸ் இல்லை தானே. ஓ அப்போ அவங்களுக்கு இது அவங்க தானே விதை முழுக்க செய்கிறது. நாங்களும் விதை செய்கிறது. எங்களுக்கு இப்போ இந்த மழையால் விதை எடுக்கலாமே, பங்கஸ் அடிக்கிறதால விதை பொறுக்கல. அது அராலி பக்கம் எடுக்கிறாங்க விதை. அராலியில் விதை எடுத்து தானே விதை திருப்பி கொடுத்தாரோம். என்னதுல வெங்க பூவிலே ஓ இந்த பூவை நல்லா முத்த விட்டோம்னா விதையா வரும். கோயிலமா இந்த பூ இந்த 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 பூ இருக்குல்லோ, வெங்காய விதை என்னென்னு எடுக்கிறேன்னா இந்த பூ இருக்குல்லோ, இந்த பூவை வந்து இந்த இந்த பருவம் இந்த தகுதிக்கு வரும். இந்த தகுதிக்கு இந்த தகுதிக்கு வந்து திரும்ப அப்படியே இந்த இங்க இருக்கிற இந்த இது இருக்குல்ல, இந்த முனைக்க கேவர், இந்த முனையிரு இது அப்படியே விடிஞ்சு பெரிய மொட்டா வந்து இதுக்குள்ள கருப்பு விதை வரும். 3 விதை வரும் ஒரு பூ விதை. அதை கசக்கி நாங்கள் கீரை கொட்டி எடுத்த மாதிரி தூத்தி எடுத்து பேந்து விதைக்கிறது. போட்டு விதைக்க நாற்று வரும். நாற்று நட்டு பேந்து குமுள் வரும். குமுள் வர அதை திருப்பி நட்டு பேந்து திரும்ப சித்திரைக்கு நடுறது. விளைச்சல் பார்க்க காய் ஊண்டி வாரதோ அல்லது நோமல நாத்து போட்டு பிடுங்கி நடுறதோ விளைச்சலோட. இப்ப நாத்தும் காயும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். இப்ப குமுள் நடைக்க எங்களுக்கு 1700 500 கிலோ வந்தேன்டா, நாத்து நட்டமெண்டா 1200 கிலோ 300 கிலோ வரும். ஆனா அது கொஞ்சம் பெருவெட்டானதா வரும். அது பின்ன 2ஆம் தரம் நடைக்க ஏன்னா அந்த நாத்துன்ற இடைவெளி தெரியாது தானே. நாங்கள் நடைக்க குமுள் நடைக்க குமுள் இடைவெளி கொஞ்சம் தெரியும். அப்ப அது கூட வரும். சில இடங்கள்ல நெருக்கி நட்டா 2 சமனா வரும். ஓ வெங்காயம் ஐதான் என்னன்னு சொன்னா இந்த காத்தோட்டத்துக்காண்டி மலையளவுதல் வந்தா ஈரழிப்பு இருந்தா பழுதா போகணும். அடுத்தது பெருவெட்டான வெங்காயம் வரும். அதுல வந்து பொலி குறைவா இருக்கும். அதாவது வந்து 1000 கிலோ 1200 கிலோ தான் வரும் ஐதான் நட்டா. அது என்ன விலை கூட வரும். விலை இது விட அது கொஞ்சம் 20-30 ரூபா கூட வரும் பெரிய வெங்காயத்துக்கு. முடிவில காசுன்ற பெறுமதி கிட்ட 2 உண்டாதான். கூலியாகலே ஒரு ஆளுந்த நாள் கூலி 2000 ரூபாய்க்கு மேல முடியும். 1700 ரூபா சம்பளம். என்ன சாப்பாடுகள் டீ செலவுகள் சிற்றுண்டிகள் எல்லாம் வச்சது 2500 ரூபா செலவா. லாபம் வந்து இயற்கையோட போட்டி கூட இல்லாத இயற்கை வந்தா பூச்சியத்துக்கு வருவோம். எங்கெண்ட பக்கம் சான்ஸ் நல்ல மாதிரி இருந்தேன்டா வசதியான ஆகளா இருக்கும். பாரம்பரிய நேர்கடகம் பனம் நேரில் செய்த கடை முந்தி இதுதான் பாவிச்சு வந்தவை. இப்போ எல்லாம் அருகிட்டு என்றாலும் இந்த தோட்டத்தில் வந்து இந்த நேர்கடகம் வச்சிருக்கணும். இப்போ இது என்ன சொன்னா இப்போ முந்தி போட்டா வாழை நேரம் அறக்கணும், அதை ஊற வச்சு கிழிக்கணும். இது ரவன்டா டக்குன்னு போடலாம். அடுத்தது அந்த பார்க்க பொருள் வடிவாயில் இருக்குது. ரவான் போட்டால் அந்த கட்டுற இதை விட இது கொஞ்சம் குப்பைத்தன்மை இல்லை, கஞ்சல் இல்லை. அடுத்தது ஒரு சின்ன வேலையா டக்குன்னு முடிச்சிடலாம். விலைக்கு கண்ணேரம் மெனக்கிட தேவையில்லை. டிஜிட்டல் தான். கை கணக்கு கெடுக்கிறீங்க இந்த மாதிரி. ஓ இந்த கையளவுக்குன்னு ரவான் போடக்கூடிய அளவும் பெறும். ஒரு கையளவுக்கு எடுக்க அந்த ரவான் அளவு கையளவுக்கு எடுக்கும். ஒரு கட்டோட இதுல இப்ப நாங்கள் இந்த கையளவுக்கு எடுத்த வேண்டாம் இவ்வளவு ஒரு 1 கிலோ கிரி. இப்ப அங்க போய்க்க நீர் பத்தி அப்படி நிறைய குறையிற சந்தர்ப்பம் இருக்கு. 2-3 கிலோ அப்படி வெயிட் குறை. பனித்தாங்க தானே பிரச்சனை. வெங்காயங்கள் எல்லாம் கணக்கு இல்லாம அந்த வாடுகள் பிடிச்சிட்டு மழையும் பனியும் பெய்தா வெங்காயம் அதுக்கு 2 எதிரியான காலநிலையே அதுதான், பனியும் மழையும் தான் வெங்காயத்து. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புக்கு எத்திர கண்டி ஒரு பேக்கரில் போட்டு எல்லாம் கட்டி கொண்டிருக்கணும். எல்லோரும் தனுஷம் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.